அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ரவை தோசை தான் செய்ய போகிறோம். 3/4 கப் வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கோம். இது அரிசி மாவு. நம்ம அரிசி மாவு எவ்வளோ போடுறோன்னா 1 கப் ரவைனா 3/4 கப் அரிசி மாவு ஜலிச்சு வச்சுருக்கோம். இப்போ கழுவி ஒரு பவுல் எடுத்துருக்கோம். இப்போ ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் மைதா மாவு. உங்களுக்கு மைதா மாவு போட பிடிக்கலன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. முழு ஜீரகம் நம்மக்கிட்ட இல்லை, பவுட்ரு தான் இருக்குது. ஜீரகத்தூள் 3/4 ஸ்பூன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா கலரி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரவை தோசை நான் சொல்கிறேன் அக்கா கிட்ட என்னென்னலாம் போடணும்னு கேட்டு. எல்லாமே நல்லா வரணும். ரவை தோசை நல்லா வந்துச்சுன்னா மட்டும்தான் வீடியோ போடுவேன். நீங்கள் எப்போதுமே இதாம்மா சொல்வீங்க. நான் சொல்லுவேன் தான், ஆனால் நான் அது உண்மையாலுமே உனக்கு தெரியும் தான். நீ சாப்பிட்ற நான் செஞ்சு கொடுக்குறத நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தானே நான் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா பொடிசாக, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி துண்டு இருந்துச்சுன்னா இஞ்சி துண்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இஞ்சி துண்டு இல்லை. நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலரி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஊற வச்சிருந்தோம்ல, அதனால் ரவை கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதனால தான் மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நம்ம ரவை தோசைக்கு சட்னியும் அரைச்சி வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணி தவா சூடாகட்டும். தவா நல்லா சூடாயிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம மாவு இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். கரண்டியில் மாவு எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் நான் எண்ணெய் தான் விட்டுக்கிறேன். அடுப்பு நம்ம கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கோம். நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா கலர்லாம் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பிலாம் போட வேண்டாம், அப்படியே மடிச்சிடலாம். எவ்வளோ பேப்பர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். தோசை ஊற்றியாச்சு. எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா தோசை வெந்துடுச்சு. நல்லா மொறுன்னு ரவை தோசை ரெடி. தோசை வேறு லெவலாக இருக்குது. நல்லா மொறுன்னு ரவை தோசையும் ரெடி. பொட்டுக்கடலை, தேங்காய், சின்ன வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு, அரைச்சி வச்சுருந்த சட்னியும் ரெடி. ரவை தோசையும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போல எப்பவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. வாங்க சாப்பிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.